வணக்கம். இது வந்து சந்திரன் சிஏபி அகாடமி. இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் கடந்த 10 ஆண்டுகளா என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான கேள்வி பதிலாக நம்ம இங்கே டைரெக்டாகவே கொடுக்குறோம். ஸோ நீங்கள் நெட்டு, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி அப்படின்னு சொன்னாக்கா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 படைப்பிரிவுக்குள்ளே வரும். என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, 2 சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ்னு சொல்லுவோம், 3வது ஐடிபிபி இந்தோ தீபக் பார்டர் போலீஸ்னு சொல்லுவோம், 3வது அசாம் ரைஃபிள் ஏஆர்னு சொல்லுவோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சொல்லுவோம், சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய கேள்விகளுடைய கொஸ்டின் பேட்டர்ன் இங்கிலீஷ், ஹிந்தி இப்போ தமிழ்லேயே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கடந்த ஆண்டுகளில் முக்கியமான கேள்விகள் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான ஒரு கேள்வி. அடுத்து யூபிஎஸ்சி. இதில் பெரும்பாலும் நம்மளுடைய முதற்கட்ட தேர்வுகள், அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி தேர்வுகள் நம்ம வரக்கூடிய கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸோ இதில் பிடிஎஃபாக உங்களுக்கு தொகுப்பு வழங்குவோம். ஸோ இதை பற்றின விவரங்களுக்கு நீங்கள் இந்த நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பயனை நீங்கள் பெறலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இந்த கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், இதயத்தின் இதயம் அப்படி எதை அழைப்போம். இது பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்த கேள்விகள். இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வரக்கூடிய கேள்விகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பேக்கில் உள்ளதே தொட்டு அந்த மாதிரிகளே வரும். ஸோ அதில் முக்கியமான கேள்வி நம்ம எடுத்து வெளியிடுறோம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதயத்தின் இதயம் அப்படின்னு எதை சொல்லணும், எஸ்ஐ கணு. 2வது கேள்வி பாருங்கள், வட்டத்தின் வெளியிலிருந்து தொடுகோடுகள் எத்தனை வரையலாம்னு இருக்கும், 2 வரையலாம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய இரத்த வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவோம், எதை சொல்லணும், மோனோசைட்டுகள். அதேமாதிரி நவீன உடற்செயலின் தந்தை வில்லியம் ஹார்வின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த எழுத்துக்கள் ரோமன் லெட்டரில் எந்த எழுத்து அடுத்து வரும் அப்படிங்கிறத கேட்பாங்க. முதல்ல ஏஜிஎல்பிஎஸ்ன்னு இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய எழுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத யூ அப்படிங்கிறது ஆன்சர் வருது. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளைனில் இன்னொரு கிளாஸில் நம்ம அதை தெளிவுபடுத்துவோம். அடுத்து தமிழிசை தந்தை ஆபிரகாம் பண்டிதர்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எதை அழைப்போம்னா பனைமரம். அப்புறம் டபிள்யூபிசி என்பது எதை சொல்லுவோம் அப்படின்னா லீகோசைட். அது மாதிரி தலைமை வழக்கறிஞரை பற்றி கூறக்கூடிய விதிகள், நிறைய விதிகள் இருக்குது. அதில் இதை குறிப்பாக குறிக்கக்கூடிய விதி என்னன்னா 76. அதேமாதிரி பாக்டீரியாவுடைய மரபு பொருட்கள் எதை சொல்லுவோம் அப்படின்னா டிஎன்ஏன்னு சொல்லுவோம். பட்டு வழக்கு பற்றி கூறுவது பார்த்தீங்கன்னா செரிசல்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, சிரிப்பூட்டு வாயு எதை சொல்லுவோம்னா நைட்ரஸ் ஆக்சைடு. வைட்டமின் இ குறைவினால் ஏற்படக்கூடிய நோய் என்ன, உடலில் வந்து பலவிதமான தன்மைகள் இருக்கும். ஸோ அதில் இதில் ஏற்படக்கூடியது மனிதனுக்கு வந்து மலட்டுத்தன்மை. அடுத்து சிலப்பதிகாரம் எத்தனை காண்டம் உள்ளது அப்படின்னு சொன்னால் 3 காண்டம் உள்ளது. அடுத்து வேதியியலின் தந்தை அப்படின்னு சொன்னாக்கா ராபர்ட் பாயில். உலக வனநாள், இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒருக்கா இந்த கேள்வி வரக்கூடியது. மார்ச் 21 தான் உலக வனநாள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் 2 வகைப்படும். சர்க்கரை உற்பத்தி 2வது இடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னா பிரேசில். ஆப்பிள் காணப்படும் அமிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் அமிலம். இந்த மாதிரி காப்பி பிஹெச்சின் மதிப்பு 5.6 அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு அப்படிங்கிறதா வினைமுற்று. மணநூல், இந்நூலில் ஆசிரியர் திருத்தக்க தேவர். கிராஃபைட் எந்த ஒரு கலந்த கலவையாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா கார்பனும் களிமண்ணும் கலந்த கலவை தான் கிராஃபைட்னு சொல்கிறோம். புரோட்டீனை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்ஸ்டீன். குளிர்சாதன பெட்டியில் குளிர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளோரோஃப்ளோரிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்த எல்லா கேள்விகளுமே குறிப்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு இடையில் கேட்கப்பட்ட கேள்வி. இதுதான் மாறி மாறி வரக்கூடிய கேள்விகள். ஸோ இது மாதிரி நிறைய உங்களுக்கான அனைத்து பயிற்சிகளுக்கும் இந்த மாதிரி பிடிஎஃப் வழங்குவோம். ஸோ இன்னொரு வீடியோவில் இந்த ஒரு கான்டெக்டை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இது சந்திரன் சிஏபி அகாடமி. தேங்க்யூ.